கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? பொதுவா பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கோ இல்ல ஒரு பெரிய பண கஷ்டமோ வந்தா அதுதான் பெரிய ஆபத்துன்னு நம்ம நினைப்போம். சரியா? ஆமா. ஆனா அதெல்லாம் விட ஒரு கொடிய விஷயம் இருக்கு. ஒரு சாதாரண செவ்வாய்க்கிழமை காலையில செய்யறதுக்கு எந்த வேலையும் இல்லாம, எந்த ஒரு நோக்கமும் இல்லாம வீட்டின் ஹால்ல சும்மா வெறிச்சு பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது தான் மிகப்பெரிய ஆபத்துன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அது கேக்குறதுக்கு ஒரு ரொம்ப சாதாரணமான விஷயம் மாதிரி தோணலாம். ஆனா உளவியல் ரீதியா பாத்தீங்கன்னா அது ஒரு மனுஷனை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடக்கூடிய ஒரு நிலை. 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள்னு தினமும் காலையில அலாரம் வச்சு எழுந்து ஒரு பரபரப்பான வாழ்க்கைய வாழ்ந்தவங்க ஆமா, தினமும் ஒரு ஓட்டம் இருந்திருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா அப்படி வாழ்ந்தவங்க திடீர்னு ஒரு நாள் காலை விழிக்கும்போது அந்த நாளுக்கு எந்த அர்த்தமும் இல்ல, நாம செய்யறதுக்கு எந்த வேலையும் இல்ல அப்படிங்கறத உணர்றது ஒரு சாதாரண அதிர்ச்சி கிடையாது. எக்ஸாக்ட்லி. அந்த அதிர்ச்சியை தாண்டி முதுமையில எப்படி ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்வது அப்படிங்கறத பத்தி தான் இன்றைய அந்த ஆழமான அலசல்ல நாம பேச போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு இது. ஆமாங்க. விஷயம் என்னன்னா, இன்றைய காலகட்டத்துல முதியவர்கள் ஏன் இவ்வளவு தனிமையில வாழ்றாங்க அப்படிங்கிற யதார்த்தம் தான். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள்ல கணவன் அல்லது மனைவியில ஒருவர் முன்கூட்டியே மறைஞ்சிருப்பாங்க. ஆமா, அது ஒரு பெரிய வெற்றிடத்தை உருவாக்கும். அது மட்டும் இல்லாம பிள்ளைங்க தங்களோட படிப்பு வேலை அப்படின்னு வெளிநாடுகள்லயோ இல்ல வெளியூர்கள்லயோ செட்டில் ஆயிடுறாங்க. இதனால முதியோர்களுக்கு வேறு வழியே இல்லாம ஒரு தனிமையான சூழல் உருவாகிடுது. ஒரு நிமிஷம், இங்க எனக்கு ஒரு முரண்பாடு தோணுது. இப்படி ஒரு தனிமை வரும்போது அவங்க ஏன் தங்களோட பிள்ளைகளுடன் போய் வசிக்க கூடாது? இல்லனா இப்ப ரொம்ப பிரபலமாகி வர்ற கௌரவமான முதியோர் இல்லங்கள் இருக்குல்ல, அதாவது இந்த சீனியர் லிவிங் கம்யூனிட்டிகள். ஆமா, நிறையவே இருக்கு. அங்க போய் தங்களே போன்ற மற்றவர்களோட சேர்ந்து நிம்மதியா வாழலாமே. ஏன் இந்த தனிமை சிறையை அவங்க தேர்ந்தெடுக்கணும்? அத ஒரு தனிமை சிறைன்னு அவங்க பாக்குறதே இல்ல. மனித மனதோட ரொம்ப ஆழமான ஒரு உளவியல் அது. முதியவர்கள் பலருக்கும் அப்படிப்பட்ட இல்லங்களுக்கு போகணுங்கிற எண்ணம் துளியும் இருக்காது. ஏன்னா என் ரத்தமும் வியர்வையும் சிந்தி நான் கட்டிய வீடு இது, என் வாழ்க்கையோட மிக முக்கியமான தருணங்களை நான் வாழ்ந்து தீர்த்த இடம் இது அப்படின்னு. அந்த சென்டிமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றீங்க? கண்டிப்பா. எனது இறுதி காலம் வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஆழமான பிணைப்பு அந்த வீட்டின் மேல அவங்களுக்கு இருக்கும். தங்களோட சொந்த வீட்டை விட்டு வெளியேறத அவங்க தங்களோட அடையாளத்தையே இழக்கிறது மாதிரி உணர்றாங்க. அந்த உணர்வு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அந்த வீட்டுல அவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கறத மிகப்பெரிய சிக்கலா இருக்கு. குழந்தைங்க வீட்டை விட்டு சென்றதால ஏற்படுற அந்த எம்டி நெஸ்ட், அதாவது காலியான கூடுன்னு சொல்ற அந்த வெறுமையான உணர்வு வீட்டின் நிசப்தத்தை இன்னும் பயங்கரமானதா மாத்திடுது இல்லையா? 100க்கு 100 உண்மை. இதை சமாளிக்க நமது ஆதாரம் முன்வைக்கும் முதல் ஆயுதம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளையும் திட்டமிடுவது, அதாவது ஒரு ரொட்டீன் உருவாக்குவது. இதுல இருந்து ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. மனுஷங்க அடிப்படையில ரொட்டீனை சார்ந்தவங்க. நம்ம மூளையோட அமைப்பே அப்படிப்பட்டதுதான். பள்ளிக்கூடம் போறதுல தொடங்கி ஆபீஸ் போறது வரைக்கும் நமது வாழ்வோட பெரும் பகுதி ஒரு கட்டமைக்கப்பட்ட ரொட்டீன்குள்ளதான் இயங்குது. காலை 9 மணிக்கு போனா மாலை 5 மணி வரைக்கும் என்ன செய்யணும்னு ஒரு சிஸ்டம் நம்மள இயக்குது பாத்தீங்களா? ஆமா, அது மூளைக்கு ரொம்ப பழகி போன ஒரு விஷயம். எக்ஸாக்ட்லி. நமது மூளை அதுக்கு முழுசா பழகிடுது. ஒரு நிமிஷம் இருங்க, இதுலதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது. ஓய்வு பெறுவது, அதாவது ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கறதே இந்த அலாரம் கடிகாரங்கள்ல இருந்தோ அட்டவணைகள்ல இருந்தோ தப்பிப்பதற்கான ஒரு சுதந்திரம் தானே? எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறாங்க. 30 வருஷமா ஓடி ஓடி உழைச்ச ஒருவரை மறுபடியும் ஒரு ரொட்டீன் அப்படிங்கிற சிறைக்குள்ள ஏன் தள்ளணும்? அவருக்கு பிடிச்ச நேரத்துல தூங்கி பிடிச்ச நேரத்துல எந்திரிக்கட்டுமே, அதுதானே உண்மையான சுதந்திரம். நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்விதான். ஆனா எந்த கட்டுப்பாடும் இல்லாத அந்த சுதந்திரம் தொடக்கத்துல ரொம்ப இனிமையா இருக்கும். சில மாதங்கள் கழிச்சு அதுவே ஒரு நரகமா மாறும். நரகமா? அது எப்படி? ஏன்னா வேலைக்கு போகும்போது நமது மூளையில உள்ள டோபமைன் ரிவார்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கும். நாம் ஒரு சின்ன வேலையை முடிக்கும் போது கூட நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். ஆனா ஓய்வு பெற்ற அடுத்த நிமிஷமே இந்த ஒட்டுமொத்த ரொட்டீனும் உடையும் போது மூளைக்கு எந்த சிக்னலும் செல்றதே இல்ல. ஓ, அதாவது செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லங்கிறப்போ அந்த ரிவார்டு கிடைக்காது. ஆமா, எதற்காக எழணும் எதற்காக குளிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாம நாட்கள் ரொம்ப அர்த்தமற்றதா மாறிடுது. இதனாலதான் பலர் பாத்தீங்கன்னா காலை கடன்களை கூட சரியா முடிக்கிறது இல்ல. எந்த இலக்கும் இல்லாம மதியம் வரைக்கும் சும்மாவே தூங்குறாங்க. இது கேட்டுட்டு இருக்கிற நீங்களும் இத உங்களோட வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கலாம்னு நினைக்கிறேன்.
ஒரு நீண்ட வார விடுமுறையில, அதாவது லாங் வீக்கெண்ட்ல எந்த திட்டமும் இல்லாம வீட்ல சும்மாவே இருந்தா ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்துக்குள்ள ஒரு வித சோர்வும் எரிச்சலும் வரும் இல்லையா? கண்டிப்பா வரும். அந்த வெறுமை ரொம்ப கஷ்டமானது. அந்த உணர்வு 20 வருஷங்கள் தொடர்ந்து இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதுதான் இந்த முதியவர்கள் சந்திக்கும் மிகப்பெரிய பிரச்சனை. அப்படியானா இந்த ரொட்டீன் அப்படிங்கறது அவங்கள காப்பாற்றும் ஒரு லைஃப் ஜாக்கெட்டா செயல்படுது. சரியா? மிகச் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த ருட்டீன் அப்படிங்கிறது ஒரு ராணுவ கட்டுப்பாடு மாதிரி அதிகாலை 4 மணிக்கு எழுந்து ட்ரில்லுக்கு போகணும் அப்படிங்கிறது கிடையாது. இது உங்களுக்கு பிடிச்சமான லகுவான ஒரு சின்ன அட்டவணை. இதுக்கு சில உதாரணங்கள் சொல்ல முடியுமா? நடைமுறையில ஒரு நாள் எப்படி இருக்கணும்? கண்டிப்பா. காலையில மற்றும் மாலை பழக்க வழக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையில ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு பால்கனில உட்காந்து பேப்பர் வாசிக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு நல்ல சிற்றுண்டி சாப்பிடுறது. ஒரு சின்ன கட்டமைப்பு. ஆமா. அப்புறம் நண்பர்களுக்கு போன் செஞ்சு பேசுறது, மதியம் சமையல் செய்யறது, முக்கியமா மாலை நேரங்கள்ல வீட்ல இருக்கிற செடிகளுக்கு தண்ணி ஊத்துறது, வெளியே போய் ஒரு சின்ன நடைப்பயிற்சி, அதாவது ஒரு வாக்கிங் போயிட்டு வருது. இப்படி ஒரு எளிய கட்டமைப்பை உருவாக்கணும். அப்போ அன்றாட வேலைகளை திட்டமிடுறது அந்த நாளுக்கான ஒரு பர்பஸ் கொடுக்குது. சின்ன சின்ன வேலைகளை எழுதி வைக்கிறது மூலமா இன்னைக்கு என்ன செய்ய போறோங்கிற அந்த இலக்கு இல்லாத தன்மையை தவிர்க்க முடியும். இது மூளைக்கு இன்றும் நாம வாழ்வதற்கு ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிற செய்திய ஆழமா சொல்லுது. சரி, இப்ப மூளைக்கு ஒரு அட்டவணையை கொடுத்துட்டோம். மூளை சுறுசுறுப்பாயிடுச்சு. ஆனா அந்த அட்டவணையை செயல்படுத்த உடல் ஒத்துழைக்கணுமே. அந்த முதியவர் காலையில எழுந்திருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவரோட மூட்டுகள் எல்லாம் இறுகி போய் அவரை படுக்கையிலேயே கட்டி போட்டா என்ன செய்யறது? இது ஒரு மிகப்பெரிய சவால். ஆமா, இதுதான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு அழைச்சிட்டு போகுது. அதாவது பிசிக்கல் மூவ்மெண்ட், உடல் இயக்கம். அவங்க தங்களை அறியாமலேயே மெல்ல மெல்ல தங்கள் உடல் இயக்கத்தை குறைச்சுக்கிட்டே வராங்க. ஒரு முதியவரோட அதிகபட்ச உடல் இயக்கமே பாத்தீங்கன்னா படுக்கை அறையிலிருந்து எழுந்து பாத்ரூம் போறதும் மீண்டும் ஹால்ல உட்காந்து டிவி பாக்குறதும் அப்படிங்கிற அளவுலயே சுருங்கிடுது. அதுலயும் இப்ப இந்த ஸ்மார்ட் போன்கள் எல்லாம் வந்த பிறகு நிலைமை இன்னும் மோசமாயிடுச்சு. நான் பல பெரியவங்களை நேர்ல பாத்திருக்கேன். மணிக்கணக்குல உட்கார்ந்த இடத்துல இருந்து யூடியூப் வீடியோக்களையோ இல்ல வாட்ஸ்அப் மெசேஜ்களையோ ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க. இது ரொம்ப ஆபத்தான ஒரு பழக்கம். இதனால மூட்டுகள் இறுகி பேலன்ஸ் தவறி கீழே விழும் அபாயம் ரொம்ப அதிகரிக்குதுன்னு நிறைய ஆய்வுகள் சொல்லுது. ஆனா இதுக்காக ஒரு 75 வயதான ஒருவரை ஜிம்முக்கு போய் வியர்க்க விறுவிறுக்க வெயிட் சொல்ல முடியுமா? அது சாத்தியமா? அங்கதான் நம்ம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். உடல் இயக்கம் அப்படிங்கிறது வேறு, கடுமையான உடற்பயிற்சி அப்படிங்கிறது வேறு. நம்மால ஜிம்முக்கு போக முடியாது, நம்மால ஓட முடியாது அப்படின்னு அவங்க தங்களுக்கு தாங்களே ஒரு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே முடங்கிடுறாங்க. ஆனா உடற்பயிற்சி செய்யறதுக்கு வீட்டை விட்டு வெளியே போகணுங்கிற அவசியமே கிடையாது. ஓ, அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா ஜிம்மு தேவையில்ல, தொடர்ச்சியான ஒரு இயக்கம் மட்டுமே தேவைன்னு சொல்றீங்க. ஆமாங்க. வீட்டிற்குள்ளேயே பாதுகாப்பா செய்யக்கூடிய ரொம்ப எளிமையான பயிற்சிகள் நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு நாற்காலியில உட்கார்ந்துகிட்டே கைகளையும் கால்களையும் லேசா தூக்கி அசைக்கிறது, கணுக்கால் பயிற்சிகள் செய்யறது. ஆமா, ஆங்கிள் ரொட்டேஷன் ரொம்ப நல்லது. அப்புறம் நின்னுகிட்டு கைகளை சுழற்றுவது, வீட்ல உள்ள சுவரை பிடிச்சபடி லேசா எழுந்து உட்காருவது, இந்த மாதிரி மிக எளிய பயிற்சிகளை பாதுகாப்பா வீட்லயே செய்ய முடியும் இல்லையா? நிச்சயமா முடியும். இதுல தொழில்நுட்பம் இன்னைக்கு மிகப்பெரிய வரமா இருக்கு. வீட்ல உள்ள ஸ்மார்ட் டிவில யூடியூப கனெக்ட் பண்ணி முதியவர்களுக்கென்று இருக்கிற எளிய உடற்பயிற்சி வீடியோக்களை பெரிய திரையில வச்சு யாருடைய உதவியும் இல்லாம அவங்களே பார்த்து பாதுகாப்பா செய்யலாம். ஆஹா, இது ரொம்ப நல்ல ஐடியா. மொபைல்ல குனிஞ்சு பாக்குறத விட டிவில பார்த்து செய்யறது சேஃப். ஆமா, இதை எப்படின்னு வீட்ல உள்ளவங்க கிட்ட ஒரு முறை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது அவங்களோட தசை இறுக்கத்தை குறைச்சு யார் துணையும் இல்லாம தற்சார்புடன் நடமாடும் நம்பிக்கையை கொடுக்குது. அருமை. இப்போ உடலை நல்லா இயங்க வச்சிட்டோம், அன்றாட வேலைகளையும் சுறுசுறுப்பாக்கிட்டோம். ஆனா மனிதன் ஒரு சமூக விலங்கு இல்லையா? ஒரு பெரிய வீட்ல சரியா திட்டமிட்ட அட்டவணையோட ரொம்ப ஆரோக்கியமான உடலோடு இருந்தாலும் பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னா அந்த வீடே ஒரு நரகமா மாறிடுமே. கண்டிப்பா, தனிமை ரொம்ப கொடுமையானது. மனதிற்கு தேவையான சமூக தொடர்புகள் இல்லாம எப்படி தற்சார்புடன் வாழ முடியும்? அது ஒரு கசப்பான யதார்த்தம் தாங்க. வயதாக ஆக பாத்தீங்கன்னா நமது நட்பு வட்டம் சுருங்கிக்கிட்டே வரும். இளமையில நூற்றுக்கணக்கான நண்பர்கள் இருப்பாங்க. வேலை, குடும்பம் அப்படின்னு ஆகும்போது அந்த வட்டம் 10ஆக சுருங்கும். கடைசியில முதுமையில, அதுவும் குறிப்பா தனிமையில வாழும்போது அந்த நட்பு வட்டம் முற்றிலுமாக 0 அப்படின்னு ஆகிடுது. நாம எல்லாரும் தனித்தனி தீவுகளா மாறிட்டோம். இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இதுக்கு காரணம் முதுமையா இல்ல ஈகோவா?
ஏன்னா நான் வாழ்நாள் முழுவதும் ஒரு பெரிய அதிகாரியா இருந்தேன். என்னை நாடி பலர் வந்தாங்க. இப்போ நான் ஏன் வழிய போய் அடுத்தவங்க கிட்ட பேசணும் அப்படிங்கிற அந்த வீண் பிடிவாதமும் பல முதியவர்களை தனிமைப்படுத்துது இல்லையா? அத நாம ஈகோன்னு சொல்றதை விட அவங்களோட பழகிய சுபாவம் அப்படின்னு சொல்லலாம். எப்போதுமே மற்றவர்கள் தன்னிடம் பேசணும்னு பழக்கப்பட்ட மூளை தானாக ஒரு உரையாடலை தொடங்க ரொம்ப தயங்குது. தன்னை அவங்க நிராகரிச்சிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் கூட உள்ளுக்குள்ள இருக்கும். ஓ, அந்த ரிஜெக்ஷன் பயம். ஆமா. ஆனா இந்த தனிமையிலிருந்து தப்பிக்கணும்னா அந்த தயக்கத்தை விட்டுட்டு நாமே முன்னெடுத்து மற்றவர்களோட பேசணும். இதை சற்று ஆழமா பார்ப்போம். 75 வயசுல ஒருத்தருக்கு புதிதா ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் கிடைக்கிறது சாத்தியமா? நமது ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, கடையில உள்ளவர்கிட்ட பேசுறது, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசுறது, இதெல்லாம் ஒரு நட்புன்னு சொல்லுது. ஆமா, அதுதான் உண்மை. ஆனா ஒரு மளிகை கடையில போய், அனஷி எப்படி இருக்கீங்க, இன்னைக்கு சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குறது உண்மையிலேயே ஒரு ஆழமான நட்பா? அது எப்படி ஒருத்தரோட தனிமையை போக்கும்னு எனக்கு சின்னதா ஒரு சந்தேகம் இருக்கு. இது ரொம்ப நுட்பமான ஒரு உளவியலுங்க. நட்பு அப்படின்னா எப்போதுமே ஆழமான ரகசியங்களை பகிர்ந்து கொள்றதும் தோள் மேல கை போட்டு நடக்கிறதும் மட்டுமில்ல. இத ஆங்கிலத்துல லோ ஸ்டேக்ஸ் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்வாங்க. அப்படின்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத உறவுகளா? எக்ஸாக்ட்லி. எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாம நம்மை சுற்றி இருப்பவர்களுடன் நாம ஏற்படுத்திக் கொள்ளும் சின்ன சின்ன தொடர்புகள். அந்த அண்ணாச்சி கிட்ட பேசும்போது அந்த முதியவருக்கு நான் இந்த சமுதாயத்துல இன்னும் இருக்கேன், என்ன கவனிக்க, என்ன பார்த்து சிரிக்க ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு கிடைக்குது. ஓ, அதாவது தங்களை இந்த சமூகம் இன்னும் ஒரு பொருட்டா மதிக்குது, தங்கள் கண்ணுக்கு தெரியாதவர்களா மாறிடல அப்படிங்கறது இந்த சின்ன சின்ன உரையாடல்கள் அவங்களுக்கு உணர்த்துது. இது வேலை செய்யற பணியாளர்களிடமோ பாலூற்றுபவர்கிட்ட காட்டும் ஒரு சின்ன புன்னகையில கூட சாத்தியம்தான் இல்லையா? கண்டிப்பா. சின்ன சின்ன உரையாடல்கள் எப்படி ஒரு பெரிய பாதுகாப்பு வலையா மாறுது அப்படிங்கறது கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமாங்க, இந்த எதிர்பார்ப்பு இல்லாத தொடர்புகள் தான் முதியவர்களோட மன அழுத்தத்தை குறைக்கும் மிகப்பெரிய மருந்து. இதுதான் அவங்களுக்கு ஒரு பிடிப்பை கொடுக்குது. சரி, இப்போ மூளைக்கு ரொட்டீன் வந்துருச்சு, உடலுக்கு ஆரோக்கியம் வந்துருச்சு, பேசுறதுக்கு சில நண்பர்களும் கிடைச்சிட்டாங்க. ஆனாலும் இதுல ஏதோ ஒன்னு குறையுதே. இதையெல்லாம் எதற்காக செய்யணும்? தினமும் காலையில கண் விழிக்க ஒரு ஆழமான காரணம் வேண்டாமா? இதத்தான நம்ம வாழ்க்கையின் குறிக்கோள், அதாவது பர்பஸ் அப்படின்னு சொல்றோம். நீங்க சரியா பிடிச்சிட்டீங்க. இந்த 4வது விஷயம்தான் மத்த எல்லாவற்றையும் ஒன்னா இணைக்கும் ஒரு கயிறு. ஓய்வு பெற்ற பிறகு என்னால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல, என் காலம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை பல முதியவர்களை மனதளவுல கொண்டுடுது. ரொம்ப கஷ்டமான ஃபீலிங் அது. தங்களுக்கு எந்த உபயோகமும் இல்லன்னு நினைக்கும் போதுதான் முதுமை ஒரு பெரிய பாரமா மாறுது. அப்படியானா அந்த வயசுல அவங்க எப்படி புதிய ஒரு குறிக்கோளை உருவாக்குவது? எப்படி ஒரு மீனிங்ஃபுல்லான கோல் செட் பண்றது? படித்து பட்டம் வாங்குறதோ இல்ல நிறைய பணம் சம்பாதிக்கிறதோ இனி அவங்களுக்கான குறிக்கோளா இருக்க முடியாது. அங்கேயும் நாம குறிக்கோள் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தத்தை கொஞ்சம் மாத்திக்கணும். தமக்கான குறிக்கோள் அப்படிங்கறத தாண்டி மற்றவர்களுக்கான குறிக்கோளாக அது மாறணும். ஏதேனும் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தோட, அதாவது ஒரு வாலண்டியர் ஆர்கனைசேஷனோட இணைந்து செயல்படலாம். இல்லனா நம்ம ஏரியாவுல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்ல உதவலாமா? கண்டிப்பா. தங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு தங்களால் முடிந்த உதவியை செய்யலாம். இதுதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலை கொடுக்கும். இது தொடர்பா அந்த சோர்ஸ் வீடியோல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நிகழ்வு என்ன ரொம்பவே சிந்திக்க வச்சது. பெங்களூருல தனிமையில வாழ்ந்த ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியை பற்றிய நிஜ கதை அது. தனிமையோட உச்சத்தில் இருந்த அந்த அம்மா தன் நேரத்தை செலவிட தான் வசிக்கும் குடியிருப்பில் வேலை செய்யும் காவலாளியின் குழந்தைக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நிகழ்வோட ஆழத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ஆசிரியைக்கு அந்த சிறு குழந்தை மூலமா ஒரு புதிய ரொட்டீன் கிடைக்குது. அந்த பையன் பள்ளி முடிஞ்சு வருவான், அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஆசிரியைக்காக ஒரு புதிய பொறுப்பு உருவாகுது. ஆமா, அவங்க காலையில எந்திரிக்கிறதுக்கே அது ஒரு காரணமா மாறுது. சரியா சொன்னீங்க. நாளடைவுல அந்த ஏழை குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தரணும் அப்படிங்கறதே அந்த ஆசிரியரோட குறிக்கோளா, ஒரு மீனிங்ஃபுல் கோலா மாறிடுது. இதோட உச்சகட்டம் என்னன்னா, அந்த ஏழை காவலாளியின் குழந்தை பல வருஷங்கள் கழிச்சு வெளிநாட்டுல PhD வரைக்கும் படிச்சு ஒரு பெரிய ஆராய்ச்சி மாணவரா உயர்றாரு. அவர் எழுதின ஒரு கட்டுரையில, இந்த அம்மா செய்த உதவியினாலதான் நான் இன்றைக்கு இவ்வளவு மேம்பட்ட இடத்திற்கு வந்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப நன்றியோடு குறிப்பிடுறாரு. எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? ஆமா, இத கேட்கும் போது எனக்கு ஒண்ணு தோணுது. அந்த ஆசிரியை உண்மையில அந்த சிறு குழந்தையை மட்டும் காப்பாத்தல, அந்த சிறு குழந்தையின் மூலமா தன்னுடைய தனிமையிலிருந்தும் தன் இயலாமையிலிருந்தும் தன்னைத்தானே காப்பாத்திக்கிட்டாங்க இல்லையா?
அதுதான் இயற்கையோட விதி. நீங்க எதை தேடுறீங்களோ அது உங்களை தேடிக்கிட்டு இருக்கு. மற்றவர்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் வந்தாலே போதும், அதற்கான வழி தானாகவே அமையும். அடுத்தவங்கள கை தூக்கி விடும்போது உண்மையிலே நாம நம்மள நாமே தான் தூக்கி விட்டுக் கொள்கிறோம். ரொம்ப ஆழமான கருத்து இது. இலக்கு இல்லாம வாழ்றதுதான் தனிமையோட மிகப்பெரிய சாபம். அத உடைக்க இது போன்ற பிறருக்கு உதவும் குறிக்கோள்கள் மட்டுமே வழிகாட்ட முடியும். மிகச்சிறப்பான சிந்தனை. கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த ஆழமான அலசல் பல புதிய திறப்புகளை கொடுத்திருக்கும் நான் நம்புறேன். இந்த 4 விஷயங்களை ஒரு முறை சுருக்கமா பாப்போம். கண்டிப்பா. 1. எந்த வேலையும் இல்லைனாலும் தங்களுக்கென ஒரு ரொட்டீனை உருவாக்குவது, குறிப்பா காலை மற்றும் மாலை பழக்கங்களை சரியா கடைபிடிக்கிறது. 2. படுக்கையிலேயே முடங்கி கிடக்காம வீட்டுக்குள்ளேயே நாற்காலியில உட்கார்ந்து எளிய உடற்பயிற்சிகளை செய்வது. 3. ஈகோவை விட்டுட்டு சின்ன சின்ன புன்னகைகள் மூலமா புதிய சமூக தொடர்புகளை உருவாக்குவது. 4. மற்றவர்களுக்கு உதவுற வகையில ஒரு குறிக்கோளை கண்டடைவது. இந்த 4ம் ஒரு முதியவரோட வாழ்க்கையில இருந்தா வயது அப்படிங்கிறது வெறும் எண் தானே தவிர அது ஒருபோதும் அவங்கள முடக்கி போடாது. அவங்க யாருடைய தயவும் இன்றி கௌரவமாகவும் தற்சார்புடனும் தங்களோட சொந்த வீட்டிலேயே வாழ முடியும். கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது இதுதான். இந்த தகவல்கள் உங்கள் வீட்ல இருக்கும் உங்கள் பெற்றோருக்கோ அல்லது உங்கள் தாத்தா பாட்டிக்கோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கலாம். ஏன், ஒரு நீண்ட விடுமுறையில நீங்க உணரும் அந்த சோர்வை நினைச்சு பாருங்க. உங்களோட சொந்த எதிர்காலத்தை கட்டமைக்கவே இது ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியா அமையலாம் இல்லையா? உண்மைதா. வயதாவத இந்த உலகத்துல யாருமே தவிர்க்க முடியாது. ஆனா அந்த முதுமை பருவத்தை நம்ம எப்படி எதிர்கொள்றோம் அப்படிங்கறது முழுக்க முழுக்க நம்ம கையில தான் இருக்கு. விடைபெறும் முன்பு உங்களிடம் ஒரு கருத்தை மட்டும் விட்டு செல்ல விரும்புறேன். தனிமையில வாழும்போது தற்சார்பு அல்லது சுதந்திரம் அப்படிங்கிறது மற்றவர்களை நம்மை விட்டு விலக்கி வச்சுக்கிட்டு ஒரு பெரிய வீட்டுக்குள்ள தனியா அடைஞ்சு கிடப்பதல்ல. மாறாக நம்முடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமா வச்சுக்கிட்டு பிறருக்கு உதவி செய்து இந்த சமூகத்திற்கு நாம இன்னும் எவ்வளவு அவசியமானவர்கள் அப்படிங்கறத சத்தமா உணர்த்துவதில் தான் உண்மையான தற்சார்பும் சுதந்திரமும் அடங்கியிருக்கு. இதை பற்றி சிந்தித்து பாருங்கள். மீண்டும் இதுபோல இன்னொரு சுவாரஸ்யமான தேடலோடு சந்திக்கலாம்.